தேசிய சட்டப்பணி ஆணைக்குழுவுடைய வழிகாட்டுதல்படி மாநில சட்டப்பணி ஆணைக்குழுவுடைய உத்தரவின்படியும் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழுவுடைய அஜெண்டாவில் இன்றைக்கு சைபர் லாவை பற்றி ப்ரொஃபஷனல் காலேஜில் ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்துவதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா மாணவ மணிகிட்ட நான் சிறப்பாக என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, சைபர் கிரைம் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. இதை பொறுத்தளவுக்கு மாவட்ட அளவில் ஒரு தனியாக போலீஸ் விங்கு, சைபர் கிரைம் விங்குனே தனி இருக்குது. இது என்ன, அதாவது பேப்பர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம், காகிதம் இல்லாத நிர்வாகம், டிஜிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம். அப்படி போயிட்டுருக்கையில் இனிமேல் எந்த பேப்பர் அந்த மாதிரி என்ன ஒரு உத்தரவுகள் அரசாங்கம் எது வந்தாலுமே சரி, எனி எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா ஒரு குற்றங்களோ ஒரு செயலோ நடந்தால் அது எல்லாமே சைபர் கிரைமுக்கு கட்டாயம் உட்படுத்தான் வரும். அதனால் சைபர் கிரைம்ங்கிறது ஒரு அட்வான்ஸாக வந்தது. அதனால் இப்போ சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிறது எல்லாமே சைபர் கிரைமுக்குள்ளே வரும். அதனால் நான் குறிப்பாக மாணவமணிக்கு என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த செல்ஃபோனு, அந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதையே ஏனாதானே நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுடைய குற்றங்களை, உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை கட்டாயம் காமிச்சு கொடுக்குறேன். அதனால் நம்மளுக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயங்கள். நம்மளுக்கு மேலே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது கட்டாயம் செயல்பட்டுரும். அப்புறம் அதை நம்ம எடுத்து போட்டு காமிச்சதுக்கப்புறம் காட்டு ரெட் ஹேண்டட் கையங்களவமாக பிடிபட்டார் அப்படிங்கிறது ரொம்ப அசிங்கத்துக்கு ஆளாகிடும். நம்ம எல்லாம் இல்லாத இந்த சைபர் சட்டங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க. கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கேட்டு அனைவருக்கும் வணக்கம். நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தால் நான் என்னுடைய அந்த ஒரு முறை ஏற்படுத்தப்பட்டது. பயங்களாக பேசணும், பயங்களாக அவங்களுடைய கேள்விகளை அவங்களுக்கு கேட்டு தெரியும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்டது. காலப்போக்கில் அது வேற மாதிரியான காவல்துறைகள் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு புத்தாண்டு தினத்தில் காவல்துறையில மாட்டிக்கிட்டு ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவர் தன்னுடைய மரியாதை தெரிஞ்ச அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு சிவகிக்கும் பொழுது அப்பொழுது கல்லூரி மாணவர்களாக நீங்கள் இந்த வாசல் ஆடு வைக்கும் பொழுதே நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு தொலைக்காட்சி அந்த விட தீர்வு வாழ்க்கை ஒரு போராட்டமே உங்களுக்கு இந்த வட்டத்துக்குள்ளே அமைக்கும் ஒரு தீர்வை தொடங்கி தீர்வை ஏற்படுத்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு சட்டம் அம்பேத்கர், அதுக்கப்புறம் அவரை சார்ந்த அனைத்து சட்ட ஒழுங்குகளும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை தூக்கி அதில் படிக்கக்கூடிய அடியக்கூடிய செய்திகளை படித்து மிகப்பெரிய சான்றோனா இந்த கல்லூரி வர வேண்டும். அதில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை அனைத்துகளும் எங்களை போன்ற வழக்கறிஞராகவோ ஐயா நீதிபதிகளாகவோ மற்ற உங்கள் வரலாறு கைபேசி பல தீய செயல்களுக்கும் துணை போகிறது என்பதை நாம் வாக்களிப்பது மட்டுமல்ல நமது வாழ்க்கை, அதை தாண்டி நல் வழியில் செலுத்துவதும் நமது கடமை என்பதை எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா.